न निन्दितं कर्म तदस्ति लोके सहस्रशो यन्न मया व्यधाय सोऽहं विपाकावसरे मुकुन्द क्रन्दामि सम्प्रत्यगतिस्तवाग्रे न निन्दितं कर्म तदस्ति लोके सहस्रशो यन्न मया व्यधाय सोऽहं विपाकावसरे मुकुन्द क्रन्दामि सम्प्रत्यगतिस्तवाग्रे नमो नमो यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय नमो नमः நமஸ்தபாயை அஸ்மத் குரு பரம்பராய நமக. 23வது பத்தியம் ஸ்தோத்திர ரத்னத்தில். ஸ்தோத்திர ரத்னம் என்பது ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காவியம். 4000 பிரபந்தத்தில் நமக்கு என்ன அனுபவம், என்ன ரசம் ஏற்படுகின்றதோ அதையெல்லாம் இதில் நமக்கு கிடைப்பதற்குண்டான எல்லா பிரமேயங்களும் இருக்கின்றன. ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் தங்களுடைய கார்பண்யத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவார்கள். வாடினேன் வாடி ஆரம்பித்து நிறைய பாசுரங்களில் எவ்வளவு கடந்த காலங்களில் எத்தனை பாவமே செய்து பாவியானேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எதற்காகனா நம்முடைய அனுசந்தானத்திற்கு. பிரபன்னர்களால் நாம் தினந்தோறும் நம்முடைய கார்பண்யத்தை நாம் அனுசந்திக்க வேண்டும். நிர்வேதத்தை அடைய வேண்டும். நமக்கா அந்த பாவத்தை வெளிப்படுத்த தெரியாது. அப்போ இந்த மாதிரி பத்தியங்கள் அது பாசுரங்கள் நம்ம அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணால் நமக்கு அந்த பாவமானது ஏற்படுகின்றது. இதற்கு சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் அத சப்தஸ்லோகாக பிரஸ்துத உபாய பிரயோகி ஸ்திரீகரணார்த்தாக. தப்பாக படிச்சுட்டேன். அத சப்தஸ்லோகாக பிரஸ்துத உபாய பிரயோக ஸ்திரீகரணார்த்தாக. இதிலிருந்து 23 முதலான 7 ஸ்லோகங்கள் பிரபத்தியை பற்றி ஸ்துதி பண்ணார் இல்லையா? அந்த பிரபத்தியை செய்யும்போது நமக்கு என்ன ஒரு பாவம் இருக்க வேண்டும், அதற்கு உண்டான ஒரு அனுசந்தானம் எவ்வாறு செய்ய வேண்டும், அதற்குண்டான அந்த கிரமத்தை இதிலிருந்து 7 பத்தியங்களில் காண்பிக்கின்றார் அப்படின்னு. முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். ரொம்ப அழகான இது. எப்பவுமே பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறத காட்டிலும் 2 நெகட்டிவாக சொன்னால் அதனுடைய எம்ஃபசிஸ் ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு ஒருவரை நாம் குறித்து அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டால் அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அவன் வராமல் போக மாட்டான், அவன் வராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு அழுத்தம் ஜாஸ்தி. அது மாதிரி பார்க்கும்போது சுவாமி சாதிக்கின்றார், ந நிந்தித்தம் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரஷோ எது ந மயா வியதாயி. இந்த லோகத்தில் நிந்திக்கும்படியாக கரிகிக்கும்படியாக லோகமும் சரி சாஸ்திரமும் சரி இந்த செயலை செய்யக்கூடாது, இந்த செயலை செய்பவன் பாப்பி, இதை தவிர்க்க வேண்டும், இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். அப்போ சுவாமி சாதிக்கிறார், இந்த லோகத்தில் நிந்திக்கும்படியாக கர்மா எதுவுமே கிடையாது. எதை நான் பல முறை 1000 முறை செய்யவில்லையோ
அதாவது நான் செய்யாத தப்பு காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு சாதிக்கிறேன். அடியேன் செய்யாத அபராதம் லோகத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா அபராதங்களையும் அடியேன் செய்திருக்கின்றேன். நிந்திக்கும்படியாக இருக்கக்கூடிய என்னென்ன கர்மாக்கள் லோகத்தில் உண்டோ அத்தனையும் அடியேன் செய்திருக்கின்றேன். அதனால் அதை 2 நெகட்டிவாக போட்டுட்டேன். கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம். அதாவது இப்படி சொல்லணும், பல முறை அடியேனால் செய்யப்படாத நிந்தித்தமான கர்மா எதுவுமே லோகத்தில் இல்லை. அதாவது அடியேன் செய்தேன்ற அர்த்தத்தை வரணும். எப்படி சொன்னேன்னு தெரியல, ஆனால் அர்த்த பாவம் அதுதான். சரி, என்ன இப்போ அதனால் என்ன இப்போ அப்படின்னு கேட்டால், சோகம்னா அப்படிப்பட்ட நான். இப்போ எனக்கு என்னன்னு கேட்டால், சுவாமி இப்போ அந்த நான் செய்த அடியேன் செய்த கர்மா இருக்கின்றது எல்லாம் ஒரு பீஜமும் என்று விருட்சமாக முளைத்த அந்த விருட்சங்களிலிருந்து பல வகையான பழங்கள் வந்து பூக்கள் பூத்து பழங்கள் வந்து அந்த பழங்களையெல்லாம் அடியேன் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கர்மா எல்லாம் என்னாச்சு, இன்றைக்கி பழுத்து அந்த பலன்களை எல்லாம் என்னால் அனுபவிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஜ்ஞாத நிர்கமம் அநாகம வேதனைன்னு சுவாமி சாதிக்கிறார் சரணாகதி தீபிகையில். ஒரு பெரிய இதுக்குள்ளே வந்து மாட்டின்னு விட்டேன், குகைக்குள்ளே காட்டுக்குள்ளே வந்து மாட்டின்ட்டேன். எப்படி வந்தேன்னு தெரியலை, எப்படி வெளில போகணுன்னு தெரியல. அது மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு துக்கம் அடியனுக்கு எல்லாம் என்னுடைய கர்மாவெல்லாம் போட்டு என்ன அந்த அளவுக்கு வாட்டுகின்றன. என்ன பண்ணுறதுனே தெரியல சுவாமி. என்ன பண்ணுவேன் இப்போ நான்? முகுந்தா அப்படின்னு கத்துறாராம். முகுந்தான்னு கந்தாமி. ஆதி மூலமேன்னு அந்த கஜேந்திரன் கத்தினான். எல்லாரும் கத்துறதான் வேலை. என்ன பண்ணலாம் இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய அந்த இன்கேப்பபிலிட்டி இருக்கணும்னு அதான் கார்பண்யம். கையாலாகத்தனம்னு நம்ம ரொம்ப இதுவாக சொல்கிறதா இருந்தால், எவ்வளோ ஜனங்கள் இருக்கா, எத்தனை கஷ்டப்படுறா, எத்தனை பேரால் தன்னுடைய கஷ்டத்தை வந்து தீர்க்க முடியாத கஷ்டங்கள்லாம் லோகத்தில் இருக்குது. அந்த கஷ்டத்தை அனுபவிக்காதவாளுக்கு அந்த கஷ்டத்தினுடைய கிராவிட்டி தெரியாது. ஆனால் அனுபவித்த ஒருத்தர் அதே கஷ்டத்தை இன்னொரு அனுபவிக்கும்போது நாம் உணரலாம். அந்த எம்பத்தி வந்துடும். எவ்வளோ டிபெண்டன்ஸ்லாம் இருக்கா லோகத்தில். டிபெண்டன்ஸ்லாம் வச்சு காப்பாற்றின்னு இருக்கா. அந்த டிபெண்ட் ஆயுஸ் என்னன்னு தெரியாது. எத்தனை நாளைக்கு கைங்கரியம் பண்ணி உட்காந்துருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ என்னடா இது ஒன்றுமே பண்ண முடியலையே, அது ஒரு கஷ்டம். எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்குது. வியாதியினால் பீடித்தங்களாக நிறைய பேர் இருக்கா. பீடிக்கப்பட்டு என்ன மருந்து தெரியல. அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படிப்பட்ட நான் என்னுடைய கர்மாவெல்லாம் பலன்களை கொடுத்து கொண்டிருக்க அதை அனுபவிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் அடியேன். முகுந்தா கந்தாமி கதறுகின்றேன் சம்பிரதி. இப்பொழுது அப்படிப்பட்ட நான் இப்பொழுது எந்த கர்மாவையெல்லாம் நான் அப்போது செய்தேனோ, தப்பு காரியம் பண்ணும்போது பாப்ப காரியம் பண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். லோகத்தில் நடக்கக்கூடியது தானே. அதனுடைய விளைவை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்போ பண்ணும்பொழுது தப்பு காரியமானது பாப்ப காரியமானது சுகத்தை கொடுக்கின்றது. ஆனால் விளைவு பாதகமாக இருக்குது. புண்ணிய காரியம்னால கஷ்டப்பட்டுருக்கோன்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு பண்ணுறதுனால நல்ல காரியம்னு அர்த்தம். தவறான காரியங்கள் சுலபமாக நடக்கிறது. சில சமயம் அடியேன் யோசிக்கிறது உண்டு, அது எப்படி தப்பு காரியம் பண்ணி செய்யப்பட்டு எந்த தடையும் வரமாட்டேன்றது. நல்ல காரியம் பண்ணிச்சு அத்தனை தடை வருது. நாம் ஒரு தவறு பண்ண நினச்சோம்னா அப்படியே ராஜபாட்டையாக இருக்குது. அப்படியே போய் வழுக்கிட்டு போய் காரியத்தை பண்ணுறோம். என்ன இப்படி இருக்குது நம்ம நிலைமை. அகதிஹி தவாக்ரே. இப்போ உன் முன்பு சரணாகதி என்ற உபாயத்தை தெரிந்து கொண்டு உன் முன்பு அடியன் வந்து நிற்கின்றேன். அப்படி நிற்கக்கூடிய அடியன் சிந்தித்து பார்க்கும்போது அகதிஹி, வேறு கதியும் கிடையாது எனக்கு. என்னாலையும் போக்கிக் கொள்ள முடியாது. எத்தனை பிராயஷ்சித்தம் பண்ணுறது? பிராயஷ்சித்தம் பண்ணும்போதே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பி அதுக்கு பிராயஷ்சித்தம் முடிவே இல்லை. தப்பிக்கிறதுக்கு வேறு வழியும் இல்லை. உன் திருவடியை பற்றுவதே அடியனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உன் திருவடியை பற்றுவதுதான் அப்படின்னு இந்த பத்தியத்தினுடைய அர்த்தம். இன்னும் வியாக்கியானம் படித்து சொல்லணும்னு நினச்சேன். இதுவே ஒரு நேரம் ஆயிடுத்து. நான் நிந்தித்தம்னா கர்ஹிதம்னு சாதிக்கிறார். லோகத்தில்னு சொன்னால் இந்த சம்சாரி இந்த ஜனங்களுக்குள்ள சகசிரன்றது சகசிரம் இல்லை, இன்னும்
எண்ணிலடங்காத முறையாக அர்த்தம். அந்த மாதிரி பார்க்கச்சே முகுந்தான்னு சொல்கிறார். முக்தி பூமி பிரத, புக்தி முக்தி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய முகுந்தா சப்தத்துக்கு அர்த்தம். அதுக்காக முகுந்த சப்தத்தை சாதிச்சுட்டாருங்க. ரொம்ப அழகான பிரயோகம் அது. அந்த சம்பிரதி விபாக அவசரே, இப்பொழுது அந்த பாபங்கள் எல்லாம் பலன்களை கொடுக்கும்போது என்று அன்வயம். கிரந்தாமின ஆக்ரோஷாமி, கதறுகின்றேன். அகதிகின்னு சொன்னால் புண்ணிய விபாகாதவி விஷம் பீத்தத்தையா பூர்வோக்த அனன்யகதி. புண்ணியத்தை பார்த்து பயப்படுறாரு. இப்போ அதாவது புண்ணியமும் பாபம் மாதிரி தான் நமக்கு, மறுபடியும் இங்கே இது பண்ணிடும். அது மாதிரி வேறு வழி இல்லை அப்படின்னு. தவ எப்படிப்பட்ட தவன்னு கேட்டால், எதிவா ராவண ஸ்வயமெத்தின்னு இவரே சுவாமியே தன்னுடைய ஸ்லோகங்கள் ராசிருக்கார். உதீரிதம்னு ராவணனே வந்தால் கூட அப்படிப்பட்ட அபராதியாக இருந்தாலும் காப்பாற்றுவேன் என்று கூறிய தவ, உன்னுடைய அக்ரேன, உன்னுடைய முன்பு அப்படின்னு தாத்பரியம். ஸ்லோகத்துக்கு அற்புதமான ஸ்லோகம். அடுத்து 24வது பத்யம். நிமஜ்ஜதோ அனந்த பவார்ணவாந்தஹ சிராய மே கூலமிவாசி லப்தஹ த்வயாபி லப்தம் பகவன்னிதானீம் அனுத்தமம் பாத்ரமிதம் தயாயாஹ. நிமஜ்ஜதோ அனந்த பவார்ணவாந்தஹ சிராய மே கூலமிவாசி லப்தஹ த்வயாபி லப்தம் பகவன்னிதானீம் அனுத்தமம் பாத்ரமிதம் தயாயாஹ. 24வது பத்தியம் இது. அடியின் வாசகத்தில் சங்கீதம் தெரியாது, எதையோ ஒப்பேத்தின்றிருக்கு. ஆனால் ஏன் இவ்வாறு ஒரு முயற்சி பண்ணுறேன்னா, இந்த பத்தியங்களுக்கெல்லாம் அத்தனை பாவம் இருக்குது. இந்த பாவங்களையெல்லாம் நம்ம ஒரு ராகத்தோடு வெளிப்படுத்தினா தான் அதனுடைய நன்னா நமக்கு அந்த பாவம் சேரும். அதுக்காக ஒரு சின்ன ஏதோ முயற்சி பண்ணுறேன். கேட்கிறவா தங்களுடைய ஸ்ருதிகளை செவிகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். 24வது பத்தியம் இது. அஸ்மத் குரு பரம்பராய நமக. நமஸ்தபாயை. கிரந்தாமி சம்பிரத் யகதிஸ்தவாகரின் 23வது பத்தியத்தில், உன் திருவடியில் உன் முன்பு அடியேன் பற்றி கொண்டு, உன் திருவடியை பற்றி கொண்டு கதறுகின்றேன் சாதிச்சார். ஏன் அப்படின்னு கேட்டால், நிமஜ்ஜதஹ அனந்த பவார்ணவாந்தஹ சிராயமே துவம் கூலமிவ லப்தஹ அசி. பவன்னு சொன்னால் சம்சாரம், அர்ணவம்னா கடல், அந்தகன பெருங்கடலுக்குள்ளே மாட்டின்ட்டு தத்தளிச்சுட்டு இருக்கேன். அனந்த அப்படின்னு பெருமாளுக்கு சம்போதனம். இங்கே ஸ்வரூப ரூப குண விபூதிபிஹி அபரிச்சேத்ய அப்படின்னு சுவாமியினுடைய வியாக்கியானம். பிரித்து இவ்வளவுதான்னு அளந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத ஒரு व्यक्ति भगवान எப்படி ஸ்வரூபத்தினாலையும் ரூபத்தினாலையும் குணத்தினாலையும் விபூதினாலையும் எதனாலையும் அவனை பரிச்சேதம் பண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, லிமிட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அனந்தா சிராயன்னு சொன்னால் நமக்கே தெரியும், எத்தனை காலம் தெரியாது. அப்படிப்பட்ட இந்த சம்சார சாகரத்தில் பவார்ணவாந்தக அந்தக சன்னு மே எனக்கு நீ நிமஜ்ஜதகன்னு சொன்னால் மூழ்கி கொண்டிருக்கிற, தத்தளித்து கொண்டிருக்கிற. நனு அநாதௌ சம்சாரே சம்பதி கேன விசேஷேன அக்ரந்தியத இதி அத்திர அனன்யகதி சரண்ய இதி உபாभ्यां सूचितं ரக்ஷகயோः इतरेतर लाभ प्रतिबोधस्य प्रतिबोधस्य आद्यतनत्वமாக நிமஜ்ஜத இது. இது ரொம்ப அழகான பத்தியம். ஆக்சுவலி அர்த்தத்தை முதல்ல ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம்னா,
இங்கே பாருப்பா, நான் சம்சார சாகரத்தில் ஊதுன்னு இருக்கேன், சிக்கி தவிச்சுன்னு இருக்கேன் ரொம்ப நாளாக. இப்போ நேற்றுக்கு ரொம்ப நாளாக தவிச்சுன்னு இருக்கேன். அனந்தா, எனக்கு நீ ஒரு கரை மாதிரி கிடச்சிருக்க. இதிலிருந்து தப்பிக்கிறது ஒரு கட்டை கிடச்சினா அதை பிடிச்சிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு கரை ஒதுங்குவோம் இல்லையா, அது மாதிரி கிடச்சிருக்க. இது எனக்கு மட்டும் லாபம் நினச்சிக்காத, இது எனக்கு மட்டும் லாபம் நினச்சிக்காத, உனக்கும் பெரிய லாபங்கிற. இப்படிப்பா எனக்கு என்ன லாபம் இதில் அப்படின்னு பகவான் கேட்பானே. ஆனால் உன்னுடைய தயாயாக இதம் பாத்திரம் அனுத்தமம்ன்ற, நீ என்னமோ இவாளுக்கு ஹெல்ப் பண்ண, அவள் ரட்சிச்ச, இவாள் ரட்சிக்க சொல்லிட்டு இருக்க. அவர்களை ரட்சித்ததெல்லாம் பெரிய காரியமே இல்லை, உன்னோட தயைக்கு பெரிய காரியமே இல்லை. என்னை ரட்சித்தாதான் உன் தயைக்கே ஒரு பேர் கிடைக்கும். என்னை ரட்சித்தாதான் உனக்கு தயையே, உனக்கு தயாவான்ற பேரை என்னை ரட்சித்தாதான் கிடைக்கும் அப்படின்ட்டு. கருணை காட்டப்பட வேண்டியவர்களையே கடைசி அந்த எக்ஸ்ட்ரீமில் நான் இருக்கேன். என்னை விட இன்னும் கருணை காட்டப்படுவதற்கு ஒரு தாழ்ந்த व्यक्ति உன்னால் பார்க்க முடியாது. அவ்வளவு பாப்பங்கள் பண்ணியிருக்கேன், உன்னை தவிர யாராலையும் காப்பாற்ற முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட அடியேன் கதறுகின்றேன். அப்போ உன்னுடைய கருணை பலிக்க வேண்டுமேயானால், நீ தயாவானாக இருக்க வேண்டுமேயானால் உன்னுடைய தயைக்கு பாத்திரமாக அடியன்தான் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, என்னை காட்டிலும் ஒரு வசதியான பாத்திரம் உன் தயைக்கு கிடைக்காதுன்ற. எல்லாம் அழகாக ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிறதுல இவர்களுக்குள்ள போட்டி. கவிகளுக்குள்ள சுவாமி தேசிகனாகட்டும், ஆளவந்தாராகட்டும், எல்லாருமே தங்களுடைய அனுசந்தானம் இருக்கணும். அது மாதிரி இவருடைய அனுசந்தானம் எப்படி அதில் சாதிச்சுக்கிறார். அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாக தொயாபி லப்தம். பகவானே, உனக்கும் ஒரு சான்ஸ் இதை விட்டுட்டேன்னா திருப்பி உனக்கு உன் தயைக்கெல்லாம் ஒரு பேரே கிடைக்காது. என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டேன்னா உனக்கு திருப்பி அந்த பெயர் கிடைக்காமல் போயிடும், பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அதாவது நீ என்னை காப்பாற்றியே தீர வேண்டும் அப்படின்னு. அத்தனை பாவம் பண்ணியிருக்கிறதாகவும் தன்னை ரட்சிக்க வேண்டியதாகவும் அவர் இந்த பத்தியம் மூலமாக பிரார்த்திக்கின்றார். இதில் இதே மாதிரி பாவம் எத்தனை பாப்பம்ன்றதில் அதுக்காக சுவாரஸ்யம். சரணாகதி தீபிகள் 48வது பத்தியத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிரம்மாண்ட லக்ஷ சதகோடி கணான் அனந்தானு ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்யமானாம் மத் பாப ராசி மதனே மது தர்ப்பஹந்திரீம் சக்திம் நியுங்ஷ்வ சரணாகத வத்சலத்வம். இப்போ உன் சக்தி உனக்கே தெரியாது, உன் சக்தி எவ்வளவுன்னு சொல்லிட்டு. உன் சக்தி நீ என்ன பண்ணுற, என்ன வேலை கொடுத்துருக்க உன் சக்திக்கு? பிரம்மாண்ட லக்ஷ சதகோடி கணான் அனந்தான், எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்குது, லக்ஷ கோட்டியில் இருக்குது. அதையெல்லாம் என்ன பண்ண, இதையெல்லாம் படைப்பதற்கும் அழிப்பதற்கும் சக்தியை நீ உபயோகித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது என்ன பண்ணுறதான் சக்தி? ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்யமானாம். ஒரே க்ஷணந்தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுறது. பண்ணி முடிச்சுட்டு என்னடா நான் எவ்வளோ ஒரு கேப்பபிளான பர்சன், எனக்கு போய் ஒரு இத்தனை சிம்பிளாக ஒரு காரியம் கொடுத்துருக்காரு இந்த பகவான்னு வெட்கப்பட்டு கொண்டு இருக்கான். பகவானுடைய சக்தியானது நான் எவ்வளவு சாமர்த்தியத்தை உடையவன், இந்த டாஸ்க்கை போய் ஒரு சிம்பிள் டாஸ்க்கு அடி எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கான். உடனே சுவாமி தேசிகன் சாதிக்க, சரணாகத வத்சலா, என்னுடைய பாப்பத்தினோட ராசி இதுக்கு குவியல் இருக்கே, அதை போட்டு மதனம் பண்ணி அழிப்பதற்கு உன் சக்தியை உபயோகி, அதை செலுத்து, அதற்கும் ஒரு பெயர் கிடைக்கும், அந்த சக்திக்கும் ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும். அப்பா இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க்கை பண்ணி முடித்தோம், டாஸ்க் கம்ப்ளீட்டுன்னு டிக் போடுறோமோ, நம்ம பெரிய காரியத்தை பண்ணால் அது மாதிரி அது பண்ணும்பா அப்படின்னு ரொம்ப அழகாக. எதுக்காகன்னு சொன்னால், அத்தனை பாபம் செய்திருப்பதாக அவருடைய பாவனை. எதற்காகனா, நமக்கு நாம் இந்த ஸ்லோகங்களையெல்லாம் பத்தியங்களையெல்லாம் அனுதினமும் அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இதில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை ரசத்தை பருக வேண்டும். இதற்கு முன் கிடைக்காதது இப்போது எனக்கு
உபாயத்தை பற்றிய ஞானம் இருக்கின்றது. நானும் சரணாதி செய்கின்றேன். நீ அடியனுக்கு பகவானே அர்ணவாந்தக மஜ்ஜதா கூலம் இவ இல்லையா, அது மாதிரி நீ எனக்கு கிடச்சிருக்க. பிடிச்சின்னு பற்றி கொண்டு கரை ஏறுவதற்கு எனக்கு பெரிய லாபம் நினச்சிக்காத, உனக்கு அதை விட பெரிய லாபம் காத்துட்டுருக்கு. எனக்கு நீ காப்பாற்றினா உன்னோட தயைக்கு ஒரு பெயர் கிடைக்கப் போகின்றது, உனக்கே ஒரு பெயர் கிடைக்கும் அப்படின்ற. நீ என்னை காப்பாற்றுறதுனால உனக்கே ஒரு பெயர் கிடைக்கணும். ரொம்ப அற்புதமான பத்தியம் இதெல்லாம். நம்ம வியாக்கியானத்துக்குள்ளே போக முடியல. பத்தியத்தோடைய சுவாரஸ்யமே இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிடுது. அடுத்த ரெக்கார்டிங்கில் நம்ம 25, 26 பத்தியங்களை பார்க்கலாம். எத்யபி இதில் அந்த அடியனுடைய இந்த பாஷணத்தில் குறைகளெல்லாம் அடியனுடையதே நிறைய இருந்தால் அது அடியனுடைய ஆச்சாரியன் திருவடியில் சமர்ப்பிக்கும், அவருக்கே போய் சேரும். அஸ்மத் குரு பரம்பராய நமக. நமஸ்காரம்.